சென்னை மாநகராட்சியில் பணிபுரிந்து வந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த 15 நாட்களுக்கும் அதிகமாக அங்கு போராட்டம் நடத்திய நிலையில் தனியாருக்கு ஒப்படைப்பதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் இன்று மிக முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சென்னையில் உள்ள 2 மண்டலங்களை தனியாருக்கு ஒப்படைப்பதற்கான மாநகராட்சியின் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது என்றும், அந்த 2 மண்டலங்களையும் தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை தாங்கள் ரத்து செய்ய முடியாது. ஆனால் ஏற்கனவே அவர்கள் வாங்கிய ஊதியத்தை அவர்களுக்கு மீண்டும் இந்த புதிய ஒப்பந்தத்திலும் அவர்கள் பணிபுரியும் போது வழங்குவதற்கு அந்த புதிய நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் 6, 7 ஆகிய சென்னை மாநகராட்சி மண்டலங்களைச் சேர்ந்த 6, 7 மண்டலங்களை தனியாருக்கு ஒப்படைப்பதற்கான தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சுரேந்தர் தலைமையிலான அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனால் தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கான ஏற்கனவே பெற்ற அந்த 23,000 ரூபாய் ஊதியத்தை அவர்களுக்கு மீண்டும் அந்த நிறுவனத்தில் இருந்து அவர்களுக்கு வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசும் மாநகராட்சியும் கலந்து பேசி அந்த தனியார் நிறுவனத்திடமிருந்து ஏற்கனவே மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் பெற்ற ஊதியத்தையே அந்த தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் போதும் அதே ஊதியத்தை அவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் தனியாரிடம் ஒப்படைப்பதை தடுத்து நிறுத்த முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அளித்த அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு ஒப்படைப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட ஒரு வழக்கில் இன்று இந்த 2 உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று பழைய ஊதியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும், இன்னொன்று தனியாருக்கு ஒப்படைப்பதை தடுக்க இயலாது என்று 2 உத்தரவுகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேந்தர் தலைமையிலான அமர்வு பிறப்பித்திருக்கிறது.